வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சும்மா நம்ம மாடு தான், வேறு என்ன வீடியோ போடுறதுக்கு இருக்கு. மாடு நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வடக்கு கொஞ்சம் நிலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் தோட்டத்துக்கு வடக்கு இருக்குது. அந்த நிலத்துக்கு மேய்க்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அது டெய்லி அதிலேயே கொண்டு விடுறதுனால அங்கே புல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை போல். அதனால் மேய்ஞ்சியே போகுது. நமக்கு எங்கேயும் போகணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி தான் கூடுதல் சமயம் நின்று மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி எனக்கு கள்ளிக்குளத்துக்கு போகணும், ஜாமான்லாம் வாங்கணும். எங்கள் அத்தான் ஆடு வச்சுருக்காங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களும் 10-20 ஆடு வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல தொழில் தான், சூப்பராக இருக்குது. வெள்ளாடு வச்சுருக்காங்க. நம்ம வெள்ளாடெல்லாம் அங்கே தோட்டத்திலே விட்டுட்டு வந்தாச்சு. அதை மேய்க்கிறதுக்கு கொண்டு போகிறதில்ல. அது இடையிடையே நமக்கு ஏதாவது பருவங்கள் இருக்கிறத முள்வேலி போட்டு அடைச்சாச்சு. அப்போது அது சும்மா ஃப்ரீயாக மேய்கிற மாதிரி ரெடி பண்ணி விட்டாச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. கண்ணுக்குட்டியும் அது போலவே மேயுது பாருங்கள். எங்கள் அக்கா அங்கே நிற்கிறது, எங்கள் அக்கா. எங்கள் அக்காவை எங்கள் நிலத்துக்குள்ளே தான் கொண்டு ஆடெல்லாம் விட்டுருப்பான். எங்கள் அத்தான் அக்காலும் சேர்ந்து ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. ஊருக்கு பஸ் வந்துட்டு போகுது. நம்ம ஒரு சின்ன ஒரு கிராமம், வண்டலம்பாடுன்னு சொல்லிட்டு, திருநெல்வேலி மாவட்டம், மூலக்காடு பக்கத்தில் வண்டலம்பாடுன்னு சொல்லி ஒரு கிராமம். நல்ல அழகான ஒரு அமைதியான ஊர். இந்த ஊரில் பிறந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி அமைதியான ஊர். பக்கத்துலலாம் தோட்டங்கள் இருக்குது. இனி அடுத்து 25ஆம் தேதி மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. கடவுளோட கிருபையில் மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள். ஓகே, பக்கத்தில் மூலக்காடுன்னு சொல்லிட்டு ஊர். அதுக்கும் எங்கள் ஊர் வண்டலம்பாட்டுக்கும் இடையில தான் இந்த நிலம். வெள்ளாடுன்னு சொன்னால் பாருங்கள், எதை கண்டாலும் எத்தி போட்டு மேய்கிறது. போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.